அல்லாஹு தாலா குர்ஆன்ல பல இடங்கள்ல உலக வாழ்க்கைன்றது மிக 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 குறுகியது என்றதுக்கு ஆக கூடுதலா சொன்ன டைம் எத்தனை தெரியுமா? குர்ஆன்ல இந்த டோட்டலாக மனிதன் மறுமையில நின்று இந்த லைஃபை திரும்பி பார்த்தாண்டா அவ என்ன நினைப்பானா தெரியுமா? ஆக கூடுதலா குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது எத்தனை? எப்படி? ஒரு நாளில் ஒரு பகுதி. வேற ஒரு சில மணி நேரங்கள். 10 நாள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது என்ன? 10 நாள். ஆக கூடுதலாக ஒரு காஃபிர் யோசிப்பான், ஒரு முஸ்லிம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை? 10 நாள் என்ன செய்யலாம்? அப்ப அதிகபட்சமாக மறுமை நாள் அவன் நின்று இந்த லைஃபை திரும்பி பார்த்தாடா 10 நாள் தான். மறுமைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்பயே உங்களோட லைஃபை நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலம் ஒரு கனவு தானே, வருங்காலம் அது ஒரு கனவு. லைஃப்ல நேர பார்க்க முடிஞ்சது இது இப்போ நீங்க இருக்கிறது மட்டும்தான். இது எப்படி என்ன, ஒரு ரூலர்ல ஒரு மார்க் போற மாதிரி, அவ்வளவுதான். அந்த மார்க் எங்க நிற்குது அதை மட்டும்தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். கடந்ததும் சிந்தனை, வரப்போறதும் சிந்தனை. இதான் லைஃப், மனிதன் லைஃப். அதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல சொல்றான். நான் உங்களுக்கு அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனங்கள் அதை சொன்னா தான் நம்மளுக்கு நல்லது. சூரத்துல் பக்ரா 259வது வசனம். அல்லாஹு தாலா அந்த ஒரு மனிதர் அல்லாஹ் மரணிக்க செய்யறான். ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால போற நேரத்தில் அல்லாஹ் மரணிக்க செஞ்சு, இதெல்லாம் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்னு பேசிக்கின்னு போற நல்ல சாலிகான மனிதர். அல்லாஹ் அவரை மரணிக்க செஞ்சு அவர் கழுதையில வராரு. கழுதையும் இருக்குது, எனது உணவும் இருக்குது. உணவு அப்படியே வைக்கிறான். கழுதை என்ன செய்யறான்? அல்லாஹ் தாலா இத்து போக வைக்கிறான். அதுக்கு பிறகு எழுப்புறான். எழுப்பி கேட்கிறான், கம் லபித், எவ்வளவு நாள் நீ இப்படி இருந்த? அப்ப அவர் சொல்றாரு, யௌமன் அவு பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள். அல்லாஹ் தாலா சொல்ற, கால பல் லபிஸ்த மிஅத ஆம், ஆனா நீங்க 100 வருஷம் இருந்தீங்கன்றான். நீங்க 100 வருஷம் இருந்தீங்க உலக கணக்குல. உலக கணக்குல நீங்க இதே நிலைமையில எத்தனை இருந்தீங்க? 100 வருடம். ஆனா தூங்கி எழும்பின மனிதனுக்கு, மரணிச்சு எழும்பின மனிதனுக்கு அது 100 வருடம் என்றது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஒரு நாள் அல்லது கொஞ்ச நேரம் அப்படி என்றது அவனுக்குரிய நிலைமை என்ன செய்யும் இருக்கும். கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு மறுமை எப்போ வரும்னு நினைக்கிறேன் தானே. மறுமையில எழுப்பினோடனே முதலாவது நம்ம சொல்ற வார்த்தை என்ன? நல்லா சொல்றானா, காலு மம்பஅஸனா மின் மர்கதினா, எங்கள் தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார்? நல்லவன் தான் சொல்லுவான், கெட்டவர்களும் அதைத்தான் செய்வாங்க சொல்லுவாங்க. உடனே சேஞ்ச் ஆயிடும். தூங்குற இடத்துல இருந்து எழுப்பியவர்கள். சிலர் என்ன சொல்லுவாங்க? யா லைத்தஹா கானத்தில் ஹாதியா, அந்த கபரே எங்களது இறுதி நிலையாக இருந்திருக்க கூடாதா, இப்படி சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்றான். அன்புள்ள சூரத்துல் கஹ்ஃப்ல 19வது வசனம், அவர்கள் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேல தங்கினது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்றான். வரையறுத்து சொல்லல. ஆனா அவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, கம் லபிஸ்தும், நம்ம எவ்வளவு நாள் தங்கினோம் அப்படின்றாங்க. அப்ப சொல்றான், காலு லபிஸ்னா யௌமன் அவு பஅத யௌம், 2வது வசனம் இதே வார்த்தை, ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள் நாங்கள் தங்கி இருப்போம். இது அவர்களும் நல்ல மனிதர், இவர்களும் நல்ல மனிதர்கள். சொன்ன டைம் எவ்வளோ? கொஞ்ச நேரம். அல்லது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, 300 வருடங்கள் அவர்கள் தங்கினார்கள். அதுக்கு மேல உள்ளதை அல்லாஹ் சொல்லல. 300 வருடங்கள் தங்கினார்கள், அதுக்கு பின்ன உள்ளதை அல்லாஹ் தஆலா சொல்லல. அப்ப கன்ஃபார்மா என்ன? 300 வருஷம் தங்கிட்ட திடீர்னு எழுப்பினோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, கொஞ்ச நாள் அல்லது ஒருடைய பகுதி தான் நம்ம தங்கி இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, 300 வருடமும் ஒரு நாள் ஒரு பகுதியுமா தெரியுது. 100 வருடம் ஒரு நாளும் ஒரு பகுதியுமா தெரியுது. ஆனா நம்ம அவ்வளோ காலம் கூட வாழ போறது இல்லை. ஆனா எழும்பின அவர்களுக்கு எப்படி விளங்குது? கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் என்று விளங்குது. 300 வருஷம் தங்கினவங்களுக்கு அப்படித்தான் விளங்குது, 100 வருடம் தங்கினவர்களுக்கும் அப்படித்தான் தோன்றுது அந்த லைஃப். அடுத்தது பாருங்க, சூரா முஃமினூன்ல 112 114 வரைக்கும், கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், மறுமையில் இது இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் தங்கினீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்பான். காலு லபிஸ்னா யௌமன் அவு பஅத யௌம், மறுமையில சொல்ற வார்த்தை. இங்க நீங்க கவனிக்கணும் என்னடா, உலகத்தில் எழுப்பப்பட்ட நேரத்திலும் சொன்ன வார்த்தை லபிஸ்னா யௌமன் அவு பஅத யௌம், நாள் அல்லது அதுல கொஞ்ச நேரம். மறுமை நாளில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? யௌமன் அவு பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அதனது ஒரு சின்ன பகுதி நம்ம என்ன செஞ்சிருப்போம்? தங்கி இருப்போம். யௌமன் ஃபஸ்அலில் ஆதீன், எண்ணியவர்களிடத்தில் அதை கேளுங்கள் அப்படின்னு. இப்ப அல்லாஹு தஆலா பதில் சொல்வான், நாளெல்லாம் சொல்ல மாட்டான். கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன்,
உண்மையான அறிவுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம்தான் தங்கினீர்கள். இந்த உலகத்தில் கொஞ்சம் தான் என்ன செஞ்சீங்க? அங்கெல்லாம் அல்லாஹ் என்ன பதில் சொன்னா? நீங்க 100 வருஷம் தங்கினீங்க, நீங்க 300 வருஷம் தங்கினீங்க. அது உலக கணக்கு. மறுமையோடு லைஃப்ல போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? நீங்க கொஞ்சம் தான் தங்கினீங்க. அங்க அல்லாஹ் ரியாலிட்டியை சொல்றான். உண்மை. இந்த உலக கணக்கை தான் இங்க சொன்னது. மறுமையில நம்ம இந்த லைஃப் ஒப்பிட்டோம்னா ஒன்றுமே இல்லை என்று நம்ம சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை இந்த உலகத்திலே அல்லாஹ் காட்டுவான். 60 வயதாகிற நேரத்தில் மனிதனுக்கு 50-55 வருடம் எப்படி விளங்கு தெரியுமா? சும்மா ஃபாஸ்டா மூவ் ஆகின மாதிரி தான் விளங்கும். இப்பயே விளங்குதா இல்லையா? நம்மளுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? மூவ் ஆகிக்கிறோம்ன்றது விளங்குது. அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகின மாதிரி மறுமையில் என்ன செய்யும்? அது விளங்கு. ஆனால் மூவ் ஆகிற நேரத்தில் அது ஸ்லோவாக தான் செய்யும், அது இருக்கும். ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் என்ன செஞ்சுக்கிறோம்? போயிருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த அளவுகளை நான் சொல்றேன். சூரா யூனுஸ் 45-46 வசனம். யௌம யஹ்ஷுருஹும் கஅல்லம் யல்பஸு இல்லா ஸாஅத்தம் மினன் நஹார். அவர்களை மறுமையில எழுப்புற நாள்ல அவர்கள் பகல்ல கொஞ்ச நேரங்கள், கொஞ்சம் மணித்தியாலங்கள் தங்கின மாதிரி தான் இருக்கும். யதஆரஃபூன பைனஹும், தங்களுக்கு இடையில் அறிமுகம் செய்து கொள்வார்கள். கது ஹஸிரல்லதீன கஸபு பிலிகாஇல்லாஹி வமா கானூ முஹ்ததீன். இறைவனது சந்திப்பை யாரெல்லாம் பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லிட்டு போறான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? ஸாஅத்தம் மினன் நஹார், பகலில் கொஞ்ச நேரம். அவர்கள் தங்கினது எப்படி இருக்கும் தெரியுமா? பகல்ல கொஞ்ச டைம் தான் இந்த உலகத்தில் தங்கின மாதிரி என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, சூரா தாகா, இந்த வசனத்தை மறந்துறாங்க. சூரா தாகா 102 தொடக்கம் 104 வரைக்கும். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூரில் ஊதப்படும் நாளில். வனஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌம இதின் ஜுர்கா, நாளை மறுமையில் அன்றைய தினம் குற்றவாளிகளை நீலம் பூத்தவர்களாக நாங்கள் எழுப்புவோம். நீளமாக என்ன செய்வோம்? எழுப்புவோம். யதஹாஃபதூன பைனஹும், தங்களுக்கிடையில் பேசிக்கொள்வார்கள் குற்றவாளிகள். இல்லபித்தும் இல்லா அஷா, 10 நாள் தான் தங்கியிருப்போம். உலகத்தில் 10 நாள் தான் என்ன செஞ்சிருப்போம்? நாங்கள் டோட்டலாகவே தங்கி இருப்போம் என்று பேசிக்கொள்வார்கள். யதஹாஃபதூன், ரகசியமாக பேசிக்கொள்ளும். அப்படின்னா என்ன? என்னடா லைஃப் முடிஞ்சுதா? 10 நாள் தானா? அப்படின்னு மறுமையில் என்ன செய்வார்கள்? பேசிக்கொள்ளும். இங்கே தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? 10 நாள். ஆக கூடுதலாக குர்ஆன்ல சொல்லப்பட்ட மறுமையுடைய அளவு என்ன? உலகத்தை ஒப்பிட்டு 10 நாட்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், நஹ்னு அஅலமு பிமா யகூலூன். அந்த மறுமையில் அவர்கள் ரகசியம் பேசுகின்ற பொழுதும் எங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்றது தெரியும். இது யகூலு அம்ஸலுஹும் தரீகா, அவர்களிலேயே நடுநிலையாக நின்ற ஒரு மனிதர், சரியாக நின்றவர் என்ன சொல்வார் தெரியுமா? இல்ல பித்தும் இல்லா யௌமா, நீங்க எவ்வளவு நாள் தங்கினீங்க? ஒரு நாள் தான் என்ன செஞ்சீங்க? தங்கினீங்க என்றே அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இவ்வளவு வசனங்கள் அல்லாஹ் திருப்பி 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 குர்ஆன்ல என்ன செய்யறான்? கணக்க சொல்லி காட்டுறான். ஒரு நாள் பகல்ல ஒரு பகுதி, ஒரு நாளில் கொஞ்ச நேரம், சில மணி நேரங்கள், இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்.